வணக்கம். ஏப்ரல் கடைசி நாள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 29 நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,400 கோடி ரூபாய்க்கு. ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ 2வது நாள் நேற்று முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டுமொத்தமாக 30% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 120% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 30 குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அதானி பவர், வேதாந்தா, வருண் பிவரேஜஸ், ஜிண்டால் ஸ்டீல், இண்டஸ் டவர்ஸ், காரமண்டல் இன்டர்நேஷனல், ஃபெடரல் பேங்க், அஜந்தா ஃபார்மா, பந்தன் பேங்க், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், சோனா பிஎல்டபிள்யூ, மாயில், பாரஸ் டிஃபென்ஸ் மற்றும் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். சிஎட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 30 ரூபாய். கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 3,421 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 99 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. நியூரேகா தரப்பு அப்டேட் இருக்கு. டாக்டர் ட்ரஸ்ட் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. இந்த பிராண்ட் கீழே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க இப்போ ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் வழியாக விற்பனை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நியூரேகா. பஜாஜ் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ 15,808 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 10,870 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 3,940 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 4,230 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10,894 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 0.96%. போன குவார்ட்டரில் 1.12% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.44%. போன குவார்ட்டரில் 0.48% இருந்தது. நிதியாண்டு 2025 முடிவில் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4.16 லட்சம் கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கக்கூடிய ஷேரை 1 ரூபாயாக மாற்றுறாங்க. போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 44 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 30. ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு ஷேருக்கு 12 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 9. எதற்காக ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸப்ஷனல் கெயின் கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு. செப்டம்பர் 2024 பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஐபிஓ வழியாக அவங்க சில ஷேர்ஸை விற்பனை செய்ததுனால எக்ஸப்ஷனல் கெயின் கிடைச்சிருக்கு. அதனால அந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் வழங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 12 ரூபாய். அது இல்லாமல் டிவிடெண்ட் 44 ரூபாய். பஜாஜ் ஃபின்சர்வ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். ஆல் டைம் ஹை கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் மற்றும் ப்ராஃபிட் முழு ஆண்டிற்கு அவங்க எட்டியிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் முழு ஆண்டிற்கு 1,33,822 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8,872 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. Q4க்கு மட்டும் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 36,596 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,417 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 20,365 கோடி ரூபாய் எட்டியிருக்கிறாங்க. மார்ச் 2025 31 முடிவில். கடந்த ஆண்டு, அதாவது 2024 மார்ச் 31 9,552 கோடி ரூபாய் இருந்தது. அங்கிருந்து 20,365 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்ல இவ்வளவு வேகமாக இது எட்டியிருப்பது பஜாஜ் ஃபின்சர்வ் தான் அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. வேர்ல்பூல் இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்த மாதம் மட்டுமே 30% அதிகரிச்சிருக்கு வேர்ல்பூல் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர்ஸ். வேர்ல்பூல் கார்பரேஷன் வேர்ல்பூல் இந்தியாவில் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. போன ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் சில ஸ்டேக்கை விற்பனை செய்திருந்தாங்க வேர்ல்பூல் கார்பரேஷன்.
இப்போ மறுபடியும் 31% ஸ்டேக் விற்பனை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். இந்த விற்பனை செய்வதன் மூலமாக அவங்க 4684 5110 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. வேர்ல்பூல் கார்பரேஷன் வேர்ல்பூல் இந்தியா ஷேர்ஸை விற்பனை செய்து, இது விற்பனை செய்தாலும் அவங்க கைவசம் 20% ஸ்டேக் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் போட்டியில் இருக்கிறாங்க இந்த 31% ஸ்டேக்கை வாங்குவதற்கு? பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனமான அட்வென்ட், பெயின் மற்றும் டிபிஜி இந்த போட்டியில் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. அண்மையில் செய்தியில் மற்றும் சர்ச்சையில் இருந்த வங்கி தான் இண்டஸ்இண்ட் பேங்க். வங்கியுடைய சிஇஓ சுமந்த் கத்பாலியா ராஜினாமா செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லியோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. ஒரு ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் என்ன தொகைன்றது முடிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் என்னன்றது அவங்க வெளியிடலை. ஃபால்கன் கான்செப்ட்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. பிரிட்டோமேட்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்லேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். அதோடைய மதிப்பு 2.2 கோடி ரூபாய். ட்ரெண்ட் லிமிடெட் டாடா நிறுவனம் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 12. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ 4106 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 4132 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 350 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 47% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 303 கோடி ரூபாய். அரபிந்தோ ஃபார்மா குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். நேற்று ஷேர் 3% விழுந்தது. ஆந்திர பிரதேஷ் ஆயில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி நம்ம நேற்றே பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன புது அப்டேட் சிஎன்பிசி டிவி 8 சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீ விபத்து காரணமாக 20 25 நாட்கள் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ நாட்கள் தேவைப்படுது அது சரி செய்வதற்கு. ஏப்ரல் 27 தீ விபத்து ஏற்பட்டது. நல்ல வேலை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க அந்த சிஎன்பிசி டிவி 8 செய்தியில். என்பிசிசி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் நீப்கோ கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 131 கோடி ரூபாய். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் உடைய ஷேர்ஸை எல்ஐசி வாங்கி இருக்கிறாங்க. ஏப்ரல் 28 ஸ்டேக்கை உயர்த்தினாங்க. 4.99% 5.00% உயர்த்தி இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மே 3 ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்கன்ற தகவல் முன்னவே அறிவித்தது தான். இப்போ மே 3 அவங்க ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங் எஃபிஓ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், ரைட்ஸ் இஷ்யூ அல்லது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். அம்புஜா சிமெண்ட்ஸ் டிவிடெண்ட் மற்றும் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 2 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூன் 13. Q4 டேட்டா பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 9889 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1282 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. ஹையஸ்ட் ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த நிதியாண்டில் தான் எட்டி இருக்கிறாங்க. 5158 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. அதே போல் ஆனுவல் ரெவென்யூ இந்த ஆண்டு தான் ஹையஸ்ட் எவர் அவங்களது 35,045 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் புதுசாக அவங்க 2 கஸ்டமர்ஸை சேர்க்குறாங்க. அவங்க பேர் என்னன்றது வெளியிடலை. அடுத்த 2 மாதத்தில் அதற்கான ஆர்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் ஒரு ஆண்டில் இந்த புது கஸ்டமர்ஸ் வழியாக $1 மில்லியன் ஆண்டிற்கு. பிபிசிஎல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 5 ரூபாய் ஒரு ஷேருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 1.11 லட்சம் கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 2% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 1.08 லட்சம் கோடிகள். நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் 31% விழுந்திருக்கு. 3214 கோடி ரூபாய். ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 2525 கோடி ரூபாய். ட்ரைசக்தி இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 25 மில்லியன் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் டுவாமேன் இன்ஜினியரிங் லிமிடெட் இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது. ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். தொடர்ச்சியாக 14 நாட்கள் ஷேர் பிரைஸ் விழுந்துகிட்டே இருக்கு. 1124 ரூபாயிலிருந்து 81 ரூபாயாக விழுந்திருக்கு. தொடர்ச்சியாக 14வது நாள் நேற்று ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஜென்சால் இன்ஜினியரிங். பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 8596 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 398 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 56% விழுந்திருக்கு. முழு நிதியாண்டிற்கான இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 32,280 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2189 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 23% விழுந்திருக்கு. இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 30 ரூபாய். அது தவிர ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபாய். என்டிஎல் வெஞ்சர்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அவந்தல் லிமிடெடுக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்.
ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ்க்கு ஒரு புது ஆர்டர் கிடைக்குது. பச்சிம் மஞ்சள் வித்யுத் வித்தாரன் நிகம் லிமிடெட் உத்தரப்பிரதேஷ்லேருந்து. அதோடைய மதிப்பு 1.5 கோடி ரூபாய். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க புரோக்கிங் கம்பெனிஸ். அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் வந்து அடுத்த 12 மாதத்திற்கான தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எம்ஃபசிஸ்க்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2805, 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. இந்த டார்கெட் பிரைஸ் அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு 12 மாதம் 1 ஆண்டு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன 720, இப்போ புது டார்கெட் 760, 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்குக்கு மிரே அசெட் ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1400, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மாருதி சுசுகிக்கு நுவாமா பை ரேட்டிங். எதிர்பார்க்க டார்கெட் பிரைஸ் குறைச்சிருக்கிறாங்க. 13,400 குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 13,900, 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்டெக் ஆர்பிஎல் பேங்குக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்கை. ஹோல்டிலிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸும் அதிகரிச்சிருக்கிறாங்க. 170லேருந்து 230, தற்போதைய லெவலிருந்து 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிசய் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 3ஆம் தேதி. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. யூஎஸ் நிறுவனமான நாஸ்ட்ரம் லேபரேட்டரிஸ் கிட்டேருந்து 4 மருந்துகளை வாங்குறாங்க. அந்த 4 மருந்து எந்தெந்த பயன்பாட்டுக்குன்ற தகவலும் கொடுத்துருக்குறாங்க. சம்வர்தனா மதர்சன் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய கைடன்ஸை குறைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கிய 2 கஸ்டமர்ஸ் வால்வோ மற்றும் பாஷ் 2 பேருமே வந்து கைடன்ஸை குறைச்சிருக்கிறாங்க. வால்வோ வந்து காஸ்ட் கட்டிங் பண்ண இருக்கிறாங்க. $1.87 பில்லியன் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ண இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாஷ் வந்து அவங்களுடைய சேல்ஸோடைய கைடன்ஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 10%, இப்போ 6.5% குறைச்சிருக்கிறாங்க. இந்த 2 கஸ்டமர்ஸும் எடுத்த முடிவு காரணமாக சம்வதன் மதர்சனுக்கு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பாரஸ் டிஃபென்ஸ் 17% அதிகரித்தது. 8428% வால்யூம் அதிகரித்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ் 14% ஷேர் பிரைஸும் 4860% வால்யூம் அதிகரிப்பு. கிலிச் ட்ரக்ஸ் 12% ஷேர் பிரைஸ், 2740% வால்யூம். கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1280% வால்யூம் அதிகரித்தது. கொச்சின் ஷிப்யார்ட் 10% ஷேர் பிரைஸும் 665% வால்யூம் அதிகரிப்பு. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 340% வால்யூம் அதிகரித்தது. இந்தியா சிமெண்ட்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 150% வால்யூம் அதிகரிப்பு. வேர்ல்பூல் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1590% வால்யூம் அதிகரிப்பு. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 7% ஷேர் பிரைஸும் 2717% வால்யூம் அதிகரிப்பு. சோனா பிஎல்டபிள்யூ 6% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 646% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் குளோபல் வெக்ட்ரா 9% வீழ்ச்சி, 640% வால்யூம் அதிகரிப்பு. லக்ஷ்மி ஃபினான்ஸ் 8% வீழ்ச்சி, 243% வால்யூம் அதிகரிப்பு. கோல்டுஜெட் இன்சூரன்ஸ் 6% வீழ்ச்சி, ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 112% வால்யூம் அதிகரிப்பு. டாடா டெக்னாலஜிஸ் 6% சரிந்தது, 468% வால்யூம் அதிகரிப்பு. ஹட்சன் ஆக்ரோ 5% வீழ்ச்சி, 300% அதிகரித்தது வால்யூம். விஎஸ்டி டில்லர்ஸ் 5% விழுந்தது, 219% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.